வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மண்டே நடக்க போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லாரும் நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் பேப்பர் 2024 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் ஃபுல்லாக நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயோபாட்டனி பயோசாலஜி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அதில் பயோசாலஜியில் இருக்க கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பயோசாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் கேட்பாங்க. கன்ஃபார்ம் 2 மார்க்லேருந்து 2, 3 மார்க்லேருந்து 2, 5 மார்க்லேருந்து மேக்ஸிமம் 2 or 1 கிட்டேயாச்சு கன்ஃபார்ம் கொஷின்ஸ் வரும். அதனால் பயோசாலஜி எக்ஸாமோட கொஷின் பேப்பரை வாங்கி பாருங்கள். அதில் இருக்க கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸ் பப்ளிக் எக்ஸாம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th போவீங்க. 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பயன் தரும் பாக்டீரியா மற்றும் நோயூக்கி பாக்டீரியா வேறுபடுத்துக்க வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பா. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. நாங்கூழ் கட்டிகள் என்பது என்ன? வாட் ஆர் எர்த்வார்ம் காஸ்ட்? இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான். 18 தட்டைப்புழு, மண்புழு, மீன் மற்றும் பூனை ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளின் பெயர்களை எழுதுக. நேம் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ளாட்வார்ம், எர்த்வார்ம், ஃபிஷ் அண்ட் கேட். 19th கொஷின் ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் அக்ரோமெகலி. அக்ரோமெகலியின் அறிகுறிகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 20th கொஷின் குறுக்கு கலப்பு வரையறு. டிஃபைன் கிராஸ் பிரீடிங் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 21th பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் டெட்டன்சி காஸ்டு? டெட்டன்சி எவ்வாறு ஏற்படுகிறது? வாட்டர் ஃப்ளேம் செல் சுடர் செல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஸ் மேக்கர் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரிவு தானியங்கு நரம்பு மண்டலம் என்றால் என்ன? அதன் பகுதிகளை குறிப்பிடுக. வாட் இஸ் ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம் ஏஎன்எஸ்? நேம் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏஎன்எஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 ஃபியூச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் போனி ஃபிஷஸ். எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்புகளை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஒய் ஆர் வில்லி பிரசன்ட் இன் த இன்டெஸ்டைன் அண்ட் நாட் இன் த ஸ்டொமக்? சிறுகுடலில் மற்றும் உறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இரைப்பையில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. செக் எஸ் ஃப்ளோசார்ட் டு ஷோ த பாத்வே ஆஃப் ஏர் ஃப்ளோ டியூரிங் ரெஸ்பிரேஷன். சுவாச பாதையை விளக்கும் தொடர் விளக்க வரைபடத்தை வரைக. வாட் இஸ் கால்டு பிளைண்ட் ஸ்பாட்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒய் இஸ் இட் கால்டு ஸோ? குருட்டு புள்ளி எனப்படுவது எது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாட் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ்? தொடர் உடற்பயிற்சியின் நன்மைகள் யாவை? இதெல்லாம் நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ரைட் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக் இன்செக்ட். அரக்குப்பூச்சின் பொருளாதார முக்கியத்துவம் ஏதேனும் 3 எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெப்ரானின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும். படம் வரையத்தில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா வரையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மிட்ரல் வேவ் அண்ட் செமினல் வால்வ். மிட்ரல் வால்வு மற்றும் அரைச்சந்திர வால்வுகளை வேறுபடுத்துக. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட் இன் ஃப்ராக்? தவளை ரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவாலஜியில் குறிப்பிட்ட 5 மார்க்ஸ் படித்தாலே நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற 5 மார்க் ப்ளஸ் பயோசாலஜி இப்போ நடந்த பயாலஜியோட பப்ளிக்கில் பயோபாட்டனி பயோசாலஜி அந்த பயோசாலஜியில் இருக்க 5 மார்க்ஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. 34வதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். எனுமரேட் த சிஸ்டமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். தவளையின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை விளக்குக. மனிதனின் வகைப்பாட்டு படிநிலைகளை விவரின்னு கேட்டிருக்காங்க. ரைட் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபைலம் கோர்டேட்டா. தொகுதி முதுகு நானுடையவையின் பொது பண்புகளை எழுதுக. ஸ்டேட் த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனோகிராம். அல்ட்ராசோனோகிராமின் மருத்துவ முக்கியத்துவத்தை கூறுக. ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன்ஸ். யூரின் ஃபார்ம்டு இன் த ஹியூமன் பாடி. இணைப்பு திசுகளை வகைப்படுத்தி அவற்றின் செயல்களை எழுதுக. மனித உடலில் சிறுநீர் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தைராய்டு சுரப்பியின் அமைப்பை பற்றி விவரி. சட்டக மண்டலத்தின் பணிகள் யாவை? எக்ஸ்பிளைன் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷஸ். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல். மீன்களின் உணவூட்ட மதிப்புகளை விவரி. குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. உங்கள் பப்ளிக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். எந்த எக்ஸாமும் கேர்லெஸ்ஸாக எழுதாதீங்க. ஏன்னா இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. இந்த ஜுவாலஜி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 month or 2 month கிட்ட ஜாலியாக இருக்கலாம். அப்புறம் 12th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால் எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.